ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னாக்கா விரால் மீன் கட் பண்ண போகிறோம் வீட்டிலேயே. அது என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. கல் உப்பு, கோலமாவு, மீன் வெட்டுற கத்தி, மீன் சுரண்டுறதுக்கு இந்த முள்ளு மாதிரி இருக்கும்ல, ஆணி அடிச்சிருப்பாங்க, இது கடையில் விற்கும். அது மீன் முக்கியமான ஒன்று. இந்த மீன் நம்ம சுரண்டிக்கலாம். இந்த மீனை நம்ம சுரண்டிட்டு நம்ம எப்படி தேய்ச்சி சுத்தம் பண்ணி நம்ம வெட்டுறோன்னு பார்க்கலாம். மற்ற மீன் மாதிரி கிடையாது விரால் மீன். இந்த மீன் வந்து வளவளப்பு தன்மை இருக்கும். அதனால கோலமாவு, உப்பு இதெல்லாம் வச்சு நல்லா தேய்ச்சி வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா நம்ம தேய்க்கணும். சொரப்பான கல்லில் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்கும். வாங்க அதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி தான் கோலமாவும் உப்பையும் வச்சு சொரப்பான கல்லில் நம்ம தேய்க்கணும். நல்லா தேய்க்கணும். சைடில் கீழ்ப்பக்கம், மேல் பக்கம், தலை அப்படின்னு எல்லா பக்கமும் தேய்க்கணும். எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மீன் உரசுற மாதிரி உரசி போடுவேன் அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் இதுதான் போல். என்ன உரசுறோம் பாருங்கள். இந்த மாதிரி உரசுனா தான் நல்லா வளவளப்பு தன்மை போகும். இப்போ ஒரு மீனை உரசியாச்சு. இப்போ அடுத்த மீன் எடுத்துடலாம். இது கொஞ்சம் பெரிய மீன். இதையும் அதே மாதிரி உரசிக்கலாம். இப்போ இது மாதிரி உரசிட்டு தண்ணி ஊற்றி அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு அந்த கல்லையும் கழுவி விட்டணும், மீனையும் கழுவிக்கணும். இப்போ 2 மீனையும் நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. தேய்ச்சி எடுத்துட்டு 2ஐயும் சேர்த்து ஒரு தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு நம்ம மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி நல்லா வெள்ளையர்னு இருக்க மாதிரி இருக்கா. இப்போ நம்ம கட் பண்ண போயிடலாம். நம்ம இந்த தலையில் உள்ள செலுவாய் அப்படிம்பாங்க, இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துடணும். கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதை எடுத்துட்டு பின்னாடி உள்ள அந்த நுரையீரல் அது மாதிரிலாம் இருக்கும் தலையில், அதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த குடலையும் எடுத்துட்டு நம்ம ரவுண்டாக பீஸ் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. உயிர் மீன்னாலே இப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆற்றுல பிடிச்ச மீன். அது வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அதை வாங்கிட்டோம். 2 மீன் வாங்கிட்டோம், விரால் மீனை. யாரெல்லாம் விரால் மீன் சாப்பிட்ருக்கீங்க, யாருக்கெல்லாம் விரால் மீன் பிடிக்குமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
விரால் மீனில் முக்கியமாக இந்த வால் பகுதியை வந்து இது மாதிரி ஒரு கோடு போட்டு அறுத்துருங்க. அதில் வந்து உள்ளார இந்த குடல உள்ள இந்த ஜல்லி மாதிரி ஜவ்வு இருக்கும், அதை நம்ம எடுத்துடணும். மற்ற மீன்களுக்கெல்லாம் இது சில மீன்களுக்கு இருக்கும், இருக்காது. ஆனால் இந்த விரால் மீனை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு கிழிச்சு அதில் உள்ளதை எடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம அந்த வாழையும் எடுத்துக்கலாம். இந்த வாளுக்கும் அதே மாதிரி ஒரு லைன் போட்டு உள்ளார உள்ள அந்த ஜல்லி மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் மினி பீஸ் போட்டு முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம வறுவலுக்கும் குழம்புக்கும் அலசி கொடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.